Hi friends, welcome to our channel. நாங்கள் சா and same. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான ஒரு படம் தான். சோ இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். இது ஒரு தெலுங்கு படம். சோ இது வந்து நம்ம ஃபேவரட் பவன் கல்யாண் சார் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க படத்துக்கு வந்து நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் அப்டேட் வந்துச்சு. அப்புறம் ஊழியில் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த படத்துக்கு வந்து அடுத்த சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் பேர் என்னன்னா ஹரிஹரா வீரமல்லு. ஸோ இதுதான் படம் பேர். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், பாட்டுலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, மியூசிக் வேறு லெவலில் இருந்துச்சு, பவன் கல்யாண் சாரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டு பேர் என்ன அசுர அன எஸ். ஸோ இது வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு எல்லா வகையான ரிலீஸ் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ பாட்டு கேட்குறது வந்து தமிழில் தான் கேட்குறோம். எஸ், எங்களுக்கு வந்து அந்த லிரிக்ஸ் புரியும். ஸோ இதில் இதில் வந்து அவங்க கூட வந்து பேரண்ட் நடிச்சிருக்கிறது வந்து நிதி அகர்வால் மேம், அதுக்கப்புறம் பாபி அப்படின்னு இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அப்புறம் இதை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஜோதி அண்ட் கிரிஷ். மியூசிக் பை நம்ம ஃபேவரட் எம் கீரவாணி சார். எம் கீரவாணி சார் இந்த மாதிரி கிராண்ட் ஸ்கேலில் படுற படத்தை எல்லாருமே மேக்ஸிமம் அவங்க தான் மியூசிக் இருக்காங்க. நாங்கள் அந்த மாதிரி படத்துக்கான மியூசிக் சூப்பராக போடுவாங்க. ஸோ இதுலேயும் ஆல்ரெடி நம்ம பாட்டு கேட்டோம் நிறையா, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பட் இந்த பாட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ இதுக்கு நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக ரிலீஸ் ஆகிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எஸ், எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கீழே கொஞ்சம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோ ஓகே தான். கொடுமைப்படுத்துறாங்க. செய்து கொக்கரிக்கும் மாத்திரம் குதிரவாடை பகை முடிக்கும் மரண ஓசை மிதங்கம்
ஸோ நம்ம பாட்டு கேட்டாச்சு. ஸோ பாட்டு வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த பாட்டு வந்து ரொம்பவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அவங்க வந்து ஜாலியா பாட்டு பாடுற மாதிரி அது அவங்களே பாடிருப்பாங்க. ஜாலின்னு சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு வேற மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு. ஒரு விஷயத்தை சொல்லி சொல்லி அந்த பாடுற மாதிரி கதை மாதிரி ஒரு இது பண்ணிட்டாங்க. செகண்ட் பார்ட் வந்து நிதி அகர்வாலுக்கு ஒரு மாதிரி ஒரு லவ் சாங் மாதிரி ஒன்று பண்ணிருந்தாங்க. இப்போ இது தேர்ட் சாங் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா ஒரு போருக்கு எப்படி போனாங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து ஒரு நிறைய கெட்டது யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த இதுல எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி ரொம்ப கொடுமைப்படுத்துற மாதிரி. ஸோ அப்பதான் நம்ம பவன் கல்யாண் சார் வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் காப்பாத்துற மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் இது பண்ற மாதிரி அந்த மாதிரி காட்டுறாங்க. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கு பவன் கல்யாண் சாரோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து உண்மையிலேயே அந்த கூஸ்பம் சொல்லுவாங்கல்ல. ஸோ லாஸ்ட் அந்த சீன்ல வந்து அவங்க அடிக்கிறதுலாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஸ்டார்டிங்ல அவங்க கண்ணை காமிச்சு ஒரு ஃபயர் அந்த அனிமேஷன்லாம் ரொம்ப சூப்பர். அனிமேஷன் கொஞ்சம் அந்த கேமிங் மாதிரி எஃபெக்ட்ஸ்ல இருக்குது, பட் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அப்புறம் அதுல ஈகல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஈகலுக்கும் நம்ம பவன் கல்யாண் சாருக்கு என்ன இது தெரியல, அது ஒன்று இருக்குது. அப்புறம் நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து ஆக்ஷன் பண்ணும்போது எல்லாமே அந்த இது பராசக்தியோட அந்த சிவனோட இது அந்த திரிசூலத்தை வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து ஐ திங்க் சிவனோட பக்தராக இருப்பாங்களோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. சிலர்லாம் போட்டு அதெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷுவலாக காட்டின விஷயம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த நம்மளோட லிரிக்ஸ் அண்ட் மியூசிக், ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்பவே லிங்காக போச்சு. இதில் வந்து தமிழ் லிரிக்ஸ் தான், பட் நல்லா இருந்துச்சு. அந்த லிரிக்ஸ் ஏதோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஆட் பண்ண மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப அது கூட அந்த அந்த வேர்டு வந்து வரும்போது அது கொஞ்சம் எலிவேட் பண்ணுது அந்த பாட்டை. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எம்எம் கீரவாணி சார் மியூசிக் சூப்பராக போட்டிருக்காங்க. அதுமாதிரி லிரிக்ஸுமே ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த படத்தை வந்து அவங்க வந்து ஒரு வாரியராக தான் வராங்க. மக்களை காப்பாற்றணும், மக்களை எப்படியாவது சேவ் பண்ணணும். ஏன்னா லாஸ்ட்டில் அவங்க ஒரு சின்ன ஆக்ஷன் மாதிரி காமிக்கிறாங்க, ஃபைட் பண்ணி காப்பாற்றிட்டு அப்புறம் ஒரு வாக் பண்ணி வராங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரான பவன் கல்யாண் சாருக்கு. ஏன்னா இப்போவே அந்த கிரேஸும் அவங்களோட அந்த ஆட்டிடியூட் வந்து அந்த ஸ்டைல் செம்மையாக அவங்களுக்கு சூட் ஆகுது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டும் வரும். எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்வாட் வர்சஸ் ஸ்பிரிட்னு போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி இருக்கும், இன்னும் எவ்வளோ பயங்கரமாக இருக்கும்னு தெரியல. ஏன்னா பார்க்க மோஸ்ட்டாக நல்லா இருந்து இன்னும் பாட்டு பாக்கியிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ட்ரெய்லருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். படமும் ஜூன் 12th தான் வருது, நெக்ஸ்ட் மந்த். ஸோ அதனால இன்னும் டைம் தான் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்போ ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்களும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ரியாக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணலாம். Until then, bye. Like, share, comment, subscribe. Thank you.